जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் சார், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படித்தானே இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா, எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ வந்து இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திக நட்சத்திரம் மேஷராசி, ஆண் பெண் இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களை ஹேண்டில் பண்ண கரெக்டாக கற்றுண்டிங்கன்னா லைஃப் செட் ஆகிடும், இல்லைன்னா லைஃப் அப்செட் ஆகிடும். உங்களுக்கு செட் ஆகணுமா அப்செட் ஆகணுமா முடிவு நீங்கள் பண்ணிக்கோங்க. இவர்கள் லவ் பண்ணினா ஃபுல் ஹார்ட், ஹேட் பண்ணினா ஃபுல் டேமேஜ். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் கவனிச்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டாமினேட்டிங் ப்ளஸ் போல்டு, இன்ஸ்டன்ட் டிசிஷன் மேக்கர், யாருக்கும் கீழே போக மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எப்படி மரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பார்கள். நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது கேரக்டர் வைஸ் எப்படி இருப்பாங்க தான், நான் தான் ஃபஸ்ட்டுங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நான் அந்த இடத்துல இருப்பேன், எல்லாம் செய்வேன். எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நான் அங்கே வர மாட்டேன், போக மாட்டேன், எனக்கு தேவை இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். அவனை தானே கூப்பிட்டேன், அவனே வச்சுன்னு செய்ய, என்னை கூப்பிட்ற கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஷார்ட் டெம்பர். நீ அவங்களுக்கு வந்து மாலை போட்டு வெத்தலை பாக்க வச்சு மரியாதை பண்ணி மேஷராசிக்காரங்களை கூப்பிட்டா அவங்க முன்னாடி வந்து உட்காந்து எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு தடவையும் அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதுதான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அதாவது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் பெண்களாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இண்டிபெண்ட் குயின், ராணி மாதிரி இருப்பாங்க. இண்டிபெண்ட் குயின், தனிமையிலேருந்து அவங்க வந்து ஒரு ராணி மாதிரி, அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கரெக்டாக இருப்பாங்க. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணினா ஸ்ட்ரைட்டாக கட்டு தான், முடிஞ்சு போச்சு. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்கோசரம்லாம் ஆணாக இருந்தாலும் சரி பண்ணாக இருந்தாலும் சரி பழக மாட்டாங்க. இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டாங்க. யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஸ்ட்ரைட்டாக கட்டுதடே போடா
நீயாச்சும் இதாச்சு, அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக கட்டு தான், முடிஞ்சு போச்சு. ஃபாஸ்ட்டு லவ் ஃபாஸ்ட்டு ஃபைட். எவ்வளோ வேகமாக காதலிக்கிறாங்களோ அவ்வளோ வேகமாக கயன்றோம். பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். என்னை மட்டும், நான் மட்டும்தான், நான் இப்படித்தான் அப்படிங்கிற கேரக்டரில் இருக்க வைப்பாங்க. அதுதான் அவங்களோட அட்டிடியூட். நான் இப்படி தான் இருப்பேன், இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு, தேவையே இல்லை. என்ன சொல்கிறேன்? திஸ் இஸ் அவங்க கேரக்டர். ஏன்னா கணவன் மனைவியில் நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. பாதி பேர் சேர்ந்து இருப்பாங்க, பாதி பேர் பிரிஞ்சு என்ன பண்ணுறது, இவனோட குப்பை கொட்டி தானே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. சில கணவர்கள் என்ன பண்ண, வீட்டுக்கு போனால் பத்திரகாளி இருக்கும், அந்த பத்திரகாளியோடு இருந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லை. சில பேருக்கு பிரேக்கப் சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. டாமினேட் பண்ணுவாங்க, பார்ட்னர்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஈகோ கண்ட்ரோல் இல்லைன்னா டிவோர்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டர் வைஸ் இப்படி தான் இருப்பாங்க. செகண்ட் மேரேஜுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர், சில பேருக்கு சான்ஸ், சில பேருக்கு டிவோர்ஸ்லாம் கடைசி நேரத்தில் நின்று போய் சரி ஒத்து போய் இருப்போம் அப்படின்றது ஒரு சில பேருக்கு மட்டும்தான். சில பேருக்கு செகண்ட் மேரேஜ் லைஃப்லாம் இருக்கும். ரெண்டாவது, ஜாப்ல இருந்தால் கூட ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ரிஸ்க் எடுத்தால் சக்ஸஸ், கேர்லெஸ்ஸாக இருந்தால் ஜாப் கூட சில பேருக்கு போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அவங்க, கேரக்டர் வைஸ் ஜாப்லலாம் கரெக்டாக இருப்பாங்க. யாரை எப்படி வேலை வாங்கணும், யாரை எப்படி இது பண்ணணும், சிரிச்சே வேலை வாங்கிடுவாங்க சில பேர். அதே போல் இவங்களுடைய சில விஷயங்கள் கேரக்டர் வைஸ்லேயே இவங்களோட நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன, கோபம், ஈகோ, பொறுமை இல்லாமல் இருக்கிறது, உடனடியாக முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய நெகட்டிவான விஷயம். பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்குது. கரேஜ், லீடர்ஷிப், டேரிங், ஃபியர்லெஸ், பயம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமும் உண்டு. என்னென்ன, ஒரு கோபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் எனிமி ஃபார் மேஷராசி. நண்பர்கள்லாம் வந்து கூட சில நேரத்தில் ஜெலஸாக இருப்பாங்க. நீங்கள் மேஷராசின்னு சொன்னால் உங்களுடைய கேரக்டர் வைஸுக்கு அவங்க நண்பர்கள் கூட கொஞ்சம் ஜெலஸாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, நான் இப்படித்தான் அப்படின்னு இருப்பாங்க மேஷராசி. ஸோ இது வந்து உண்மையான ஒரு அவசரம், ஆபத்து, கோபம் வந்தால் புத்தி போகும், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களோட கேரக்டர் வைஸ் இருக்கிறது. என்னோட ஃபைனலான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போனால், மேஷராசி பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஓகே நம்ம கல்யாணம் ஆகிடுத்து, நம்ம இப்படி ஆகிடுத்து, நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நல்லபடியாக அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னால் சொர்க்கம், ஹெவன். இல்லைன்னா ஹெல், நரகம். உங்களுக்கு வாழ்க்கையில் சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா மேஷராசி பொறுத்தளவுக்கு இதெல்லாம் அவங்களுடைய குணாதிசயங்கள். கௌரவம் பார்ப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கௌரவம் பார்ப்பாங்க. நீ ஒரு விஷயம் பேசணும்னு வச்சுக்கோங்க, 3 தலைமுறைக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. தேவையா நமக்கு? ஏன்னா சில விஷயங்கள் வந்து இப்படி தான் நடக்கணும்னு இருக்கும். சில பேருடைய குணாதிசயங்கள், அதுவும் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை, இதில் பாவங்க ரொம்ப பாவம். இதில் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், மேஷராசி, பரணியாவது ஓரளவு. அஸ்வினி டேஞ்சர், அஸ்வினி ரொம்ப கரெக்டாக இருக்கணும். பரணி நட்சத்திரம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்துப்பான்னு வச்சுக்கணும். கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப பாவங்க. இவங்களை வாழ்க்கையிலையும் சரி, மற்ற விஷயத்துலையும் சரி, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் சில விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஜாதகத்தில் இருக்குது. என்ன மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது அதிபதி, மேஷராசிக்கு செவ்வாய் அதிபதி, முருகப்பெருமான் வழிபாடு, முருகனுடைய சில விஷயங்கள். உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கா, மனசு ரொம்ப வருத்தப்படுறீங்களா, ரொம்ப வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி கேரக்டர் வைஸு, உங்களுக்கு வந்திருக்கிற கேரக்டர் வைஸோ இல்லை ஏதாவது ஒரு, இப்போது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் 12 ராசி பலன்கள் நான் சொல்கிறேன். எப்படின்னு நான் சொல்லும்போது, இந்த ராசிக்கும் இப்போ மேஷ ராசிக்கும் இப்போ துலா ராசிக்கும் உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்கிறேன். இந்த குணாதிசயமும் அந்த குணாதிசயமும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், அதை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இப்போ மேஷ ராசின்னு இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ மேஷ ராசியில் இப்போ ஒரு கணவர் இருக்கீங்க, கும்பராசியில் மனைவி இருக்காங்க. அப்போ இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் முக்கியம். அதனால தான் ஜாதகம்லாம் பார்த்து பண்ணுறாங்க. ஸோ எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி பண்ணினா நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதே போல் தெய்வ வழிபாடுகள். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, மனசு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா, ரொம்ப மனசு ரொம்ப ஏதோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. முருகன் கோவிலுக்கு போங்க, மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை போய் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு மலை மேலே ஒரு முருகன் இருக்கும், அமைதியாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவில்னு இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த முருகன் கோவிலுக்கு போய் உட்காந்து
அந்த இடத்துல மனசு அமைதியாக கொஞ்ச நேரம் அப்படியே எங்கேயாவது உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே சாஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் போய் இதெல்லாம் இது கொஞ்சம் வேணால் முருகன் கோயில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மைண்ட் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒருநிலைப்படுத்தி அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே முருகன் அப்படியே மனசுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து அப்படியே சில விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது. என்னென்ன சில பேருக்கு இவன் குணாதிசயத்தை மாற்ற முடியாதரா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஆனால் சில விஷயங்களை நீங்கள் தான் பார்த்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும். முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சுபம்.